காய்கறி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், தக்காளி விலைகள்லாம் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் வந்து 30 முதல் 40 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. பழங்களோட விலை எப்படி இருக்கு? கடந்த வாரங்களும் கடந்த மாதங்களில் இருந்து எந்த அளவுக்கு பழங்களோட விலை வந்து வீழ்ச்சி அடைகிறதால் அதிகரிச்சிருக்கு? கோயம்பேடு மார்க்கெட் பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேங்க. தற்பொழுது மார்க்கெட்டினுடைய விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா காய்கறிகளுடைய விலை வந்து ஏற்றம்தான். அது பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் அத்தியாவசியமான ஒன்று. உணவு காய்கறி இல்லைன்னா உணவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா பழங்களை ரொம்ப விரும்புவாங்க. கடந்த வாரத்தில் பார்த்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த வாரம் விட கிலோ ஒன்றுக்கு ஆப்பிள் ஒரு 30 ரூபா வீழ்ச்சி, மாதுளம்பழம் கிலோ ஒன்றுக்கு 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் வீழ்ச்சி, மாம்பழம் 50 ரூபா கிலோவுக்கு வீழ்ச்சி குறைந்துள்ளது. சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று 100 ரூபா விற்ற சாத்துக்குடியில் இன்றைக்கி 60, 70. எல்லா பொருட்களுமே கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கிலோ ஒன்றுக்கு 25லேருந்து 30, 35 வரைக்கும் விலை குறைந்துள்ளது. மாம்பழ சீசன் பார்த்தீங்கன்னாக்கா வரத்து கம்மி. அதாவது கடந்த வாரத்தை விட கடந்த ஆண்டு மாம்பழம் இந்த நேரம் நிறைய வரத்து இருந்தது. இந்த ஆண்டு விளைச்சல் கம்மி, வரத்து குறைவு, ஆனால் விலையும் குறைவாக தான் விற்பனை நடக்குது. இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மக்களே இல்லாத ஒரு கூட்டம் ஜிலோன்னு இருப்பாருங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தில் ஓம்னி பஸ்ஸு, இந்த பஸ்ஸெல்லாம் இங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது கூட்டங்கள் நெரிசல், மக்கள் நிற்க முடியாது, அலைமோதும். தற்போது சூழ்நிலையும் பாருங்கள், கடந்த ஆண்டுகளுடைய சூழ்நிலையும் பாருங்கள். அப்போ மக்கள் வரத்து எப்படி இருந்து பாருங்கள். இந்த ஆண்டு வந்து மார்க்கெட்டில் விற்சோன்னு இருக்குது. வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக ஆர்வத்தோடு வந்தால் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் நீடிக்கும். அதுபோல் விவசாயியும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தற்போது ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்னா கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு மாறுறதுனால இங்கே எங்களுக்கு வீழ்ச்சி. கிளாம்பாக்கம் டு சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் பஸ்ஸு விடணும்னு அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். சரக்கு மாம்பழத்தை பொறுத்தவரையிலும் வரது கம்மி. மற்ற பொருட்கள்லாம் எகிப்திலிருந்து ஆரஞ்சு வருது. இம்போர்ட்டட் ஆப்பிள் வந்து அது வந்து கொண்டே இருக்குது. அது வந்து எனக்கு கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கக்கூடிய சரங்க. விலைவாசி கடந்த வாரத்தை விட இந்த வாரமே 30 ரூபா வீழ்ச்சி தான். ஏன்னா வியாபாரம் இல்லை. வியாபாரம் பொதுமக்கள்கிட்ட இந்த வெயில் தர்க்கத்தின் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுறதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வியாபாரம் குறைவு. தர்பூசணி மட்டும்தான் இந்த ஆண்டு கொஞ்சம் நல்ல விளைச்சல். தர்பூசணி தோட்டத்தில் பயிரிட்டவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க. அது வியாபாரம் செஞ்சவங்களும் பரவாயில்லை. வியாபாரிங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருட்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவு சிறப்பாக இல்லை. காய்கறி வந்து அத்தியாவசியமான பொருள், பழங்களும் அத்தியாவசியமான பொருள். ஆனால் எங்களை பொறுத்தவரை விலைவாசி குறைவு.